மீட்பராம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி உங்களையும் நம்மையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். அவருக்கே கோடி கோடி நன்றியும் புகழும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய ஆவியால் கழுவப்பட்டவர்கள், அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு அவர்கள் உரிமை உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அவர்களை எந்த தீமையோ வியாதிகளோ குழப்பங்களோ பிரச்சனைகளோ ஒருபோதும் ஆளுகை செய்யவே முடியாது. இயேசுவின் நாமத்தில் நாம் இவையெல்லாம் மேற்கொள்வதற்காக அழைக்கப்பட்டோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதகுலம் முழுவதற்கும் இன்றைக்கும் கிறிஸ்து செய்யும் மாபெரும் ஒரு அற்புதத்தை இங்கே அவர் நமக்கு போதிக்கிறார். நாம் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். மனம் திரும்புங்கள், காலம் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய ராஜ்யம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது என்று சொன்னார். நமது மனதை பாவத்தின் பக்கம், உலகத்தின் பக்கம், மாம்சீகத்தின் பக்கம் இருந்து நம்மை உண்டாக்கிய, நம்மை தேடி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கம் நம் மனதை நாம் வைக்க வேண்டும். இதுதான் மனம் திரும்புதல், நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. இதுதான் நம்மை உண்டாக்கிய தேவனுடைய மகாபிர ஸ்லாக்கியம். அப்போது தேவ ராஜ்யம் நமது வாழ்க்கையில் வந்து விடுகிறது. இங்கே ஆண்டவர் அதை மிக அற்புதமாய் நமக்கு சொல்லுகிறார். தேவனுடைய விரலினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னார். என் அன்பானவர்களே, பாவம் பிசாசினுடைய அதிகாரமாக இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு எந்த ஒரு ஜாதியானையும் எந்த ஒரு தேசத்தானையும் எப்பேற்பட்ட கட்டப்பட்டவர்களையும் எப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களையும் எந்த தீய பழக்க வழக்கங்களால், பலவிதமான இரகசிய அக்கிரமங்களால், முரட்டாட்டத்தால், மதவெறியால், ஜாதி வெறியால், குடிவெறியால், பெண் ஆசையால், பண ஆசையால் மூழ்கி சாத்தானுடைய ஆவிகளால் இன்றைக்கு ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய தொடுதல் பிசாசுகள் அவர்களை விட்டு விலகும் போது தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள் வந்து விடுகிறது. என்றால் தேவனே நமக்குள் வந்து விடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற ராஜா, பரலோக ராஜா நம் இதயத்தில் வரும்போது பரலோக ராஜ்யமே நமக்குள்ளே வந்து விடுகிறது. அந்த பரலோக சந்தோஷம், அந்த பரலோக மகிழ்ச்சி, அந்த பரலோக விடுதலை, அந்த பரலோக ரட்சிப்பு, அந்த பரலோக ஆசீர்வாதம், அந்த பரலோகத்தினுடைய நித்திய பேரின்பத்தினுடைய மகா உன்னதமான ஒரு ஆனந்தம், பாக்கியம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இது எத்தனை மகிமை அல்லவா! கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் தேவனுடைய விரலாக இருக்கிறது. அது ஒவ்வொரு பிசாசுகளையும் துரத்திவிடும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு விசுவாசியுங்கள் என்று ஒவ்வொருவருக்கும் நாம் சொல்லும்போது அவர்கள் முழு உள்ளத்தை ஆண்டவராய் இயேசு மேல் வைக்கும்போது உடனே அந்த பிசாசு ஓடிவிடுகிறது. தேவ ராஜ்யத்தின் ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளுகிறார். அவர்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறார்கள். கோடி கோடியான மக்கள் ஏன் அதை பிரசங்கித்து கொண்டிருக்கிற நாமெல்லாம் ஒரு காலத்தில் அந்தகார ஆவிகளுக்கு அடிமைகளாக இருந்தவர்கள், பாவத்தின் பாதாள படுகொடியில் நாம் எல்லோரும் இருந்தவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய விரல் நம்மேல் நீட்டப்பட்டது. நமக்குள்ள இருந்த அந்த மாம்சீக பிசாசுக்கள், பாரம்பரிய பிசாசுக்கள், நமக்குள்ள இருந்த அந்த பாதாள பாவ ஆவிகளின் பிசாசுகள் விலகி ஓடிவிட்டது. தேவ ராஜ்யம் நமக்குள் இறங்கி வந்தது. தேவனை மகிமைப்படுத்துவதே நமது வாஞ்சியாக இருக்கிறது. தேவ சித்தத்தை செய்வதே நமது வாஞ்சியாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் தேவனை நோக்கி பார்ப்பதே நமது தாகமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை ஆராதித்து அவர் வழியாய் பிதாவை மகிமைப்படுத்துவதே நமது சிலாக்கியமாக இருக்கிறது. நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரையே ஆராதித்து உயர்த்துகிறார்கள். தேவ ராஜ்யம் எங்கும் வளருகிறது. ஒவ்வொருடைய ஆத்துமாவிலும் ஆவியிலும் தேவன் ஆளுகை செய்யும் ராஜாவாய் வருகிறார். தேவ ராஜ்யம் நமக்குள் வந்து விடுகிறது. என் அன்பான தேவ ஜனங்களே, இது எத்தனை மகிமையான ஒரு காரியம் என்று பார்த்தீர்களா? ஆகவே உலகமெங்கும் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்கும் போது
வேலை செய்கிற இடத்துல, பழகிற இடத்துல, நீங்கள் பார்க்குற இடத்துல, வியாதிக்காரர்கள் மத்தியில், பாவிகள் மத்தியில் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு இயேசுவின் நாமம் அறிவிக்கும் போது கர்த்தருடைய விரல் அங்கே இறங்கி வருகிறது. அங்கே பிசாசு ஓடி விடுவான். அவர்களுக்குள்ளே பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமை இறங்கி வரும். ஒரு விடுதலை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு ரட்சிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு ஆனந்தம், ஒரு ஆசீர்வாதம் அவர்களை மூடிக்கொள்கிறது. இந்த மகிமையான ஒரு சந்தோஷத்தை தேவராஜ்யம் நமக்கு கொண்டு வருகிறது. பிதாவினுடைய மேலான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையை மூடிக்கொள்கிறது. உங்கள் முகங்களை பிரகாசிக்க வைக்கிறது. தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இந்த பூமியில வாழுகிறோம். கர்த்தர் வரும்போது தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் பறந்து செல்வார்கள், எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அது எத்தனை மகிமையான ஒரு ஸ்லாக்கியம் இல்லையா? நாம் ஜெபிப்போம், அர்ப்பணிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னீரேன். இது எத்தனை மகத்துவமான அனுபவம், இது எத்தனை அற்புதமான ஒரு ஸ்லாக்கியம் ராஜா. உடைய விரலை இன்றைக்கு இந்தியா பக்கம் நீட்டுங்க அப்பா. 140 கோடி மக்களையும் கட்டி வைத்திருக்கிற எல்லா மாம்சீக ஆவிகள் விலகி எல்லாரும் தேவராஜ்யத்தின் ஜனங்களாய் மாறும்படி அருள் புரியும். எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களின் மேலும் அது கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உலகமெங்கும் ஆண்டவரே கலவர பூமியா இருக்கிறது. உமது கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. உலக தலைவர்கள் பக்கம் உங்களுடைய கரத்தை நீட்டுங்க. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கொலைவெறி ஆவிகள் அவர்களை விட்டு விலகட்டும். தேவராஜ்யத்தின் ஜனங்களாய் அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி வாழட்டும். அருள் புரியுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.